Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தானோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இது வந்து என்னுடைய செகண்ட் அப்டேட் வீடியோ ஆன் மை இன்விசிலைன் ஜேர்னி. இது வந்து நான் மாசம் மாசம் பண்ண போறது கிடையாது. பட் இது ஃபர்ஸ்ட் மாசத்துக்கான ஒரு அப்டேட். இன்னைக்கு ஜூன் 12. நான் வந்து மே 13th என்னுடைய இன்விசிலைன் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்னுடைய பிஃபோர் கிளிப்ஸ் நான் காமிக்கிறேன். ஸோ எப்படி 1 month ப்ராக்ரஸ் என்னென்ன நடுவுல ஆச்சு, நான் புதுசா சில எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இங்க வந்து பதிவு பண்ணலாம் அப்டின்ட்டு நான் வந்து வந்திருக்கேன். அண்ட் இத நான் ஒரு பிளேலிஸ்ட்டா கிரியேட் பண்ணி என்னுடைய ஃபுல் ஜர்னி நான் வந்துட்டு ட்ராக் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் அப்டேட் அண்ட் நான் இப்ப வந்துட்டு என்னுடைய 3rd செட் ஆஃப் அலைனர்ல இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் செட் அலைனர் குடுத்துட்டு அது வந்து நான் 2 வீக்ஸ் ஃபுல்லா வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். மே 13க்கு அப்புறம் மே 24th தான் வந்துட்டு எனக்கு அப்பாயின்ட்மெண்ட் அடுத்தது செக் பண்றதுக்கு. ஸோ இந்த அப்பாயின்ட்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய பல்ல வந்து ட்ரில் பண்ணாங்க. என்னுடைய பல்லு வந்துட்டு ஆக்சுவலா இப்படி இப்படி இருக்கும். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. ஸோ இது ஒழுங்கா வந்துட்டு இப்படி ரிலீஸ் ஆகி இப்படி ஸ்ட்ரெயிட் ஆகணும் அப்படின்றதுக்காக இதுக்கு நடுவுல ஒரு கோடு போட்டு கேப் வந்து குடுத்துட்டாங்க. என்னுடைய மேல பல்லையும், கீழ பல்லையும். லைக் ரொம்ப மைன்யூட்டான ஒரு முடி போற அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு கேப் தான். பட் அது வந்து ட்ரில் பண்ணும்போது, அத பஃப் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாரி ரொம்ப வியர்டா இருந்தது. பெயின்லாம் எதுவும் இல்ல. பண்ணும்போது அந்த கம்ல வந்துட்டு அந்த எக்யூப்மென்ட் படும்போது மட்டும் ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி அப்படியே சுள்ளுன்னு வலிச்ச மாரி இருந்துச்சு. சோ அதுதான் அண்ட் அந்த ஒரு இந்த தட்டுலாம் வந்துட்டு கீழ வச்சு தள்ளுனா பல்லுலாம் கூசும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். ஏன்னா லைக் லிட்டரலா பல்ல வந்துட்டு நெயில் பஃப் பண்ணுவாங்கல்ல, இந்த மாரி ஒரு பஃபர் வச்சு இப்படி பஃப் பண்ணுவோம்ல, அந்த மாரி பல்ல வந்துட்டு பஃப் பண்றாங்க லிட்டரலா. ஃபர்ஸ்ட் ட்ரில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஃப் பண்ணாங்க. அத நான் பார்க்கல. பட் எனக்கு ஃபீல் ஆனத நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த டெர்ம்ஸ்ல நான் சொல்றேன். ட்ரில்லிங் அண்ட் பஃபிங்ன்னு. பட் அதுதான். லைக் லிட்டரலா ஒரு கோடு மேல, கீழ அண்ட் சைட்ல 2 பல்லுங்கள்ல. ஸோ இது ஒண்ணு இந்த ப்ராசஸ் ஒண்ணு நடந்தது. நடந்துட்டு எனக்கு வந்து 4 இல்ல 3 செட் ஆஃப் அலைனர்ஸ் வந்து கையில குடுத்துட்டாங்க. ஸோ இத வந்துட்டு 9 டேஸ்க்கு ஒன்ஸ் மாத்துங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த அப்பாயின்ட்மென்ட். அடுத்த ஒரு 1 மந்த்ல அப்படின்ற மாரி. ஸோ பேசிக்கலா ஒரு அலைனரும் இந்த மாரி ஷீட்ஸ்ல குடுத்துடுறாங்களா? ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன நம்பர் ஆஃப் அலைனர் இது, அதாவது ஃபர்ஸ்ட் செட்டா, செகண்ட் செட்டா அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிருவாங்க. அண்ட் இதுல வந்துட்டு நான் இப்போ 3rd செட்ல இருக்கேன். அண்ட் ஐ ஹேவ் டு சே கிளிப்ல வந்துட்டு ஸ்டெயின் படுறது வந்துட்டு ஒரு பெரிய அக்கப்போரான ஒரு விஷயம். அது சொன்னாங்க நீங்க டங் கிளீன் பண்ணி ஃப்ளாஸ்லாம் பண்றீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாகும் ஸ்டெயின் அப்படின்ட்டு. பட் நம்ம இந்தியன் சாப்பாடு முறையில தினம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சாம்பார், ரசம் எல்லாத்துலயுமே வந்துட்டு மஞ்சத்தூள்லாம் இருக்கிறதுனால டீ, காஃபி அந்த கலர்லாம் இருக்கு அப்படின்றதுனால அந்த ஸ்டெயின் படாம இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. சோ இப்ப வரைக்கும் எப்படின்னா, ஏதாவது சாப்பிடணும், டீ, காஃபி குடிக்கணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு ரிமூவ் த ட்ரேஸ். சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்டுட்டு போயிட்டு வாய பிரஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ட்ரேஸையும் பிரஷ் பண்ணணும். அப்புறம் நீங்க போடணும். தண்ணி மட்டும் தான் வந்துட்டு குடிக்கலாம், இந்த ட்ரேஸ வாயில வச்சுக்கிட்டே. சோ பிரேக்ஃபாஸ்ட்டா இருக்கட்டும், லஞ்சா இருக்கட்டும், டின்னரா இருக்கட்டும், இதுதான் வந்து ப்ராசஸ். வெளியில எடுத்துட்டு போறது. இந்த மாசம் தான் இந்த லாஸ்ட் அந்த ஒரு 2, 3 வீக்ஸ்ல தான் நான் வந்துட்டு வெளியில எடுத்துட்டு போய் யூஸ் பண்றதுக்கு லைட்டா வந்து ட்ரை பண்ணேன். அவ்ளோ கம்ஃபியா இல்ல. ஏன்னா, ஈஸியா வாஷ் பேசினோட ஆக்சஸ் இருக்காது. பிரஷ் பண்றதுக்கு. சோ ஒரு வாட்டி ஒரு லஞ்ச்ல என்ன ஆச்சுன்னா, ஐ ரிமூவ்ட் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி டிராவல் கிட் மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரஷ் அண்ட் பேஸ்ட் செட் ஒண்ணு வச்சிருக்கேன். இது என்னோட பேக்ல போட்டுக்கிறதுக்கு. சோ இது வந்துட்டு பிரஷ் அண்ட் ஒரு குட்டியோண்டு பேஸ்ட். ஆ சோ இதுதான் ரெகுலரா யூஸ் பண்ற பேஸ்ட் கிடையாது. இவங்க எனக்கு கிளினிக்லயே ஒரு பேஸ்ட் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அது காலியும் ஆயிடுச்சு. சோ இப்ப நான் வந்துட்டு என்னுடைய நார்மல் கோல்கேட் பேஸ்டே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க குட்டியா இருக்கிறது வந்து அந்த டாபர் ரெட் சம்திங். இது வந்து ஜஸ்ட் ஃபார் டைம் பீயிங் அந்த இடத்துல இன்ஸ்டன்ட்டா பண்றதுக்காக அப்படின்றதுனால நான் பெருசா எதுவும் பார்க்கல. இந்த பிராண்டா இருந்துச்சு இப்போ. அதனால நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இது அதுக்கப்புறம் இது கூடவே குடுக்குற இந்த கேஸ் வித் இந்த சூவி இது எப்பயுமே என் பேக்ல இப்போ வந்துட்டு ஒரு மஸ்ட் ஹேவா இருக்கு. வாலெட்டும், ஃபோனும் வச்சுக்கிற மாரி இது 2ம் இப்ப என்னுடைய பேக்ல கண்டிப்பா இருந்தே ஆகணும் அந்த மாதிரி. சோ அந்த நான் லாஸ்ட்டா ஒரு இடத்துல சாப்பிட போன இடத்துல வந்துட்டு வாஷ் பேசின் வந்து ப்ராப்பரா இல்ல. சோ அது நல்ல ஊர் சைடுல இருக்கிறது. ஹேண்ட் வாஷ்லாம் வந்து அப்படியே தண்ணி ஊத்தி அப்படிலாம் கழுவுற மாரி. அதுல எங்க இருந்து போயிட்டு இங்க பிரஷ் பண்ணி இதெல்லாம் பண்றது. சோ அப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாரி அன்ஈஸியா இருந்தது. பாட்டில்ல இருந்து தண்ணி எடுத்து பிரஷ் பண்ணி அங்க வெளியில இது பண்ணி கிளீன் பண்ணி அது ஒரு மாரி கொஞ்சம் கிளம்ஸியா இருந்தது. அப்புறம் வேற எங்கேயாவது ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட்லாம் போறேன் அப்படின்ன டைம்ல என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு வாட்டி வந்துட்டு இத எடுத்துட்டு போல கையில. அப்ப என்னாச்சு, நான் வந்துட்டு கிளிப் ரிமூவ் பண்ணி சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு நல்லா வாய தண்ணி ஊத்தி கொப்பளிச்சுட்டு, இத வந்து போட்டுட்டேன். அடுத்த 1 ஹார்ல வந்து வீட்டுக்கு போயிரணும். வீட்டுக்கு போயிட்டேன். அதனால தான். இத வந்து மாட்டிட்டேன். பரவால்ல. கிளீன் பண்ணலனாலும் பரவாயில்லன்னு இது ஜஸ்ட் தண்ணி மட்டும் வச்சு வாஷ் பண்ணிட்டு, வாயையும் கொப்பளிச்சுட்டு, இத வந்து போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து ஃபுல்லா கிளீன் பண்ணி, ஆ மறுபடியும் அப்ளை பண்ணேன். ஏன் இது ஒரு வாட்டியும் வந்து பிரஷ் பண்ணணும் அப்டி சொல்றாங்கன்னா,
நம்ம சாப்பிடுறது ஏதாவது போயிட்டு அந்த கங்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அது போய் அங்க மாட்டிக்கிட்டு அது மேலயே நீங்க கிளிப் போட்டு செக்யூர் பண்றீங்கன்னா, அது கேவிட்டீஸ் உருவாக வந்து சான்ஸ் பாக்டீரியாஸ்லாம் அதிலயே இருக்கும். அப்படின்றதுனால அது ஒரு அவர்ஷன் மாரி ஆயிடுச்சு எனக்கு இப்ப. ஐயோ! எனக்கு வாய கிளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாய் எப்பயுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபீல் ஆகுது. எப்பயுமே கிளீனா இருக்க மாதிரி இருக்கு. பெரிய மைனஸ் என்னன்னா, எல்லா டைம் ஆஃப் த சாப்பாடுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற மாதிரியே இருக்கு. அதாவது இப்ப இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்போ பல்லு வெளக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம சாப்பிடும்போது, அந்த சில்லுன்னு காரமானலாம் சாப்பிட்டா ஒரு மாரி நாக்குலாம் சுருசுருன்ல. அதே மாரி இருக்கு. டின்னர் சாப்பிட்டாலும், லஞ்ச் சாப்பிட்டாலும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எது சாப்பிட்டாலும். அது ஒரு மாரி இரிட்டேஷன் ஆகுது. அண்ட் எனக்கு வந்து செம்மையா சென்சிட்டிவ் ஆகியிருக்கு என் வாயே ஃபுல்லாவே. எப்படி சென்சிட்டிவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, இப்ப நான் வந்துட்டு நெறைய காரம்லாம் வந்து நெறையலாம் என்னால சாப்பிட முடிய மாட்டேங்குது. அது டெஃபினட்டா ரொம்பவே நல்லா தெரியுது. ஏதாவது மைல்டா தொட்டுக்கணும். ரொம்ப காரம்லாம் சாப்பிட முடியல. தயிர் ஏதாவது தொட்டுக்கிட்டே சாப்பிட்டா தான் வந்துட்டு அது வாய்க்கு கொஞ்சம் சூதிங்கா இருக்கு. ஏன்னா, வாய் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போதே காரமா சாப்பிடுறது வந்து அன்ஈஸியா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ட்ரேஸ் மாத்தம்போது என்னுடைய வாயி அண்ட் என்னுடைய தல கோ த்ரூ பண்ற சில விஷயங்கள். ஆ இப்ப நான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரே போட்டேன். ஒரு 15 டேஸ் கழிச்சு செகண்ட் ட்ரே மாத்துறேன் அப்படின்னா, அந்த செகண்ட் ட்ரே மாத்துற டைம்ல, அந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 ஹவர்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா, என் கம்லாம் செம்ம சோரா இருக்கு. அண்ட் அது அப்படியே என்னுடைய தலைவலி வந்துட்டு ஒரு மாரி இருந்துட்டே இருக்கு. தலைவலி எப்படின்னா, செம்ம தலைவலியா இருந்தா நீங்க ஏதாவது பெயின் கில்லர் போட்டுக்கலாம். டாக்டரும் அதான் வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க டோலோ அந்த மாரி ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுதான் செம்ம தலைவலியா இருந்தா நீங்க போடலாம். அண்ட் ரொம்ப லைட்டா இருந்தா கண்டுக்காம விட்டுறலாம். இது 2த்துக்கும் நடுவுல இருக்கு. இருக்கு, ஆனா இல்ல. அந்த தலைவலிக்கு நான் மாத்திரை போட்டேன்னா, ட்ரவுசியா தான் ஃபீல் ஆகும். அன்னைக்கு நாளே எனக்கு அவுட் ஆயிடும். ஸோ, அதனால நான் மாத்திரையும் போடுறதே இல்ல. ஸோ, அது ஒரு மாரி ஒரு இரிட்டேஷன் ஃபேஸாவே இருக்கு. யாரையாவது அடிச்சு கொன்னுறலாம் போல. அந்த அளவுக்கு அப்படியே ஒரு மாரி அப்படியே பொழுதன்னைக்கும் மூட் ஸ்விங்ஸ்ல இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு 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 ஃபீல் வந்து குடுக்குது. அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா, அந்த கம்ஸ்லாம் வந்து சோரா இருக்கிறது. அது எப்படின்னா, ஒரு மாரி உங்க நீங்க ஏதாவது எடுத்து கடிக்கிறீங்க. தோசை எடுத்து நீங்க கடிக்கிறீங்க அப்டின்னா கூட பல்லாம் உழுந்துரும். அந்த மாதிரி ஒரு ஃபீல். சோ, அதனால சாஃப்ட்டா அந்த லாஸ்ட் 4 பல்ல மட்டும் வச்சு முன்னாடிலாம் கடிக்கிறதே இல்ல. முன்னாடி 4 பல்ல தான் எனக்கு அந்த வேல குறுக்கலா இருக்கு, வேல நடக்குது அப்டின்றதுனாலயா, என்னன்றது வந்து எனக்கு அதுதான் மெயின் ரீசனா இருக்கும். அதுல தான் வேல நடக்குது அப்டின்றதுனால, என் கம்ஸ்லாம் வேல செய்யுது அப்டின்றதுனால, அது செம்ம ஒரு மாரி ஃபிளிம்ஸி அண்ட் சோர் ஃபீலோட இருக்கிற மாதிரியே இருக்கு. எனக்காக பல்லாம் ஆடல. ஜஸ்ட் என்னுடைய ஃபீல் தான் நான் சொல்றேன். அது பிசிக்கலா எதுவும் தெரியல அந்த மாதிரிலாம். பட் அதுல எடுத்துலாம் கடிக்கலாம் முடியாது. இப்ப நான் புது ட்ரே போட்டு ஒரு 1 வீக் கழிச்சு என்னால வந்துட்டு ஒரு பர்கரோ, சிக்கன் விங்கோ எடுத்து இந்த 4 பல்ல கடிக்க முடியுது. அது கூட நான் ரொம்ப பாத்து பதவிசா தான் ராஜ்கிரண் ஸ்டைல்லலாம் இப்பலாம் எதுவுமே பண்ண முடியறதில்ல. பாத்து பதவிசா அப்படியே மேனா மினிக்கி மாரி சாப்பிடுற மாதிரி இருக்கு. பாதி நேரம் பிச்சு தான் இதுக்கே வாயில போட்டுக்கிறேன். ஸோ, புதுசா ட்ரே மாத்தம்போது அந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு டெஃபினட்டா இந்த 4 பல்ல தோசை கூட வந்து எடுத்து கடிக்க முடிய மாட்டேங்குது. பிஸ்கட் கூட கீழ தொட்டு முக்கி பிஸ்கட் கூட சாப்பிட முடியாது. ஐ ஹேவ் டு புட் அப்படியே உள்ள. அப்பதான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ, அந்த 2 நாள் மட்டும் அந்த ஒரு நச்சு வேல. இதுவரைக்கும் நான் மாத்துன 3த்துலயுமே அது வந்துட்டு ஃபீல் பண்ணேன். 3 இல்ல 2த்துலயுமே ஃபீல் பண்ணேன். அண்ட் ஆக்சுவலா இன்னைக்கு நான் வந்து என்னுடைய 4த் ட்ரே மாத்தணும். அண்ட் ஐ அம் கைண்ட் ஆஃப் ஐயோ! வொரிட் ஐயய்யோ! இப்ப நான் வந்துட்டு திருப்பி அது 2 நாளைக்கு வந்துட்டு ஐ ஹேவ் டு கோ த்ரூ தட் அப்டின்றது. அண்ட் என்னுடைய ட்ரேஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப மினிமல் அமவுண்ட் ஆஃப் சேஞ்ச் வந்து அந்த டிசைன் ஸ்ட்ரக்சர்ல வந்து பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ, ஐ ஹோப் இட் டஸ் சம்திங் டூ மை டீத்ஸ். ஆனா நான் ஃபீல் பண்றது என்னன்னா, ஒரு 3 மாசம் கழிச்சு தான் விசிபிளான சேஞ்ச் வந்து தெரியும் அப்டின்றது. ஆ ஸோ, அதனால நான் இப்போ வந்துட்டு ரொம்ப கீனா, கான்ஷியஸா ஏதாவது தெரியுதான்லாம் பாத்துக்கிட்டு இல்ல. 3 மாசம் டைம் குடுப்போம். 3 மாசம் நம்ம கன்சிஸ்டன்ட்டா பண்ணலாம் அப்டின்றது. ஆல்சோ இந்த ட்ரேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 23 ஹார்ஸ் வந்துட்டு இருக்கு அப்டின்னா, வாயில இருக்கு அப்டின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் வந்து குடுக்கும். 22 டூ 23 ஹார்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்டின்றது தான் வந்து கணக்கு. இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் மட்டும் நான் 22 ஹார்ஸ் கிட்ட ஏன்னா லாஸ்ட்டா வெளில போயிருந்த டைம்ல வந்துட்டு நான் நெறைய ரொம்ப நேரம் வந்து போடல. சோ, அது வந்துட்டு ஒரு 22 ஹார்ஸ் மட்டும் தான் வந்து டச் பண்ண மாதிரி இருந்திருக்கும். மீதி எல்லாமே வந்து நான் ஆல்மோஸ்ட் 22 டூ 23 ஹார்ஸ் வந்து டச் பண்ண மாரி தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்துட்டு 23 ஹார்ஸ் வந்துட்டு டச் பண்ண மாரி தான் வச்சிருக்கேன். ஏன்னா வீட்லயே தான் இருக்கேன் அப்படின்றதுனால, அப்படியே கழட்டுவேன், கடகடன்னு சாப்பிடுவேன், அப்படியே போட்டுருவேன். ஸோ, ஒரு மேக்ஸிமம் 10 டூ 15 மினிட்ஸ் தான். அது ஒரு 3 வேல அண்ட் ஐ ஹேவ் டூ சே நான் இது ஒரு ஹேபிட் ஒண்ணு புதுசா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். விச் இஸ் நாட் அட் ஆல் ஹெல்த்தி. என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா, காலையில கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிக்கிறேன். ஸோ, ஜிம்முலாம் வுட்டாச்சு. ஸோ, அந்த ரொட்டீன்லாம் வந்து இப்ப நான் பண்றதில்ல. லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா ஐ ஹேவ் திஸ் லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் வித் ஜிம்மு. அதனால இப்போ வந்துட்டு அட் த மொமெண்ட் நான் ஹேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். ஸோ, ஐ அம் நாட் ஜிம்மிங். ஜிம் போனா தான் சீக்கிரமா காலைல எந்திரிப்பேன். அப்பதான் பசிக்கும். அது ஒரு ப்ராப்பர் ரொட்டீனா இருக்கும்.
இப்ப அதெல்லாம் கிடையாது. 9 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்டின்னா, நேரா டீ குடிக்கிறது. அந்த டீ குடிச்சு செட்டில் ஆகுறதுக்கே 10:30 ஆயிடும். அதுக்கப்புறம் நேரா லஞ்ச் சாப்பிட்டுடுறது. ஸோ ஐ ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ கேவலமான ஒரு ரொட்டீன்ல இருக்கேன். இத யாரும் வந்து பண்ணாதீங்க. இட்ஸ் வெரி, வெரி அன்ஹெல்தி. ஸோ 2 ஃபுல் மீல் தான் எடுக்கிறேனே. அண்ட் அதுக்கு இன்னொரு ஒரு ரீசனா நான் வச்சுக்கிறது, இந்த வாயில இது போடுறேன் அப்டின்றது தான். சும்மா, சும்மா கழட்டி கழட்டியும் ஆட்ட முடியாது அப்டின்றதுக்காக. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் லஞ்ச் அண்ட் டின்னர் தான் சாப்பிடுறேன். நடுவுல டீ குடிக்கிறேன். அந்த ஈவினிங் டீ அந்த ஒரு வேலை அப்படின்றதுனால, அது ஒரு 15 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் தான் வந்துட்டு ட்ரே என் வாயில இல்லாம இருக்க மாரி இருக்கு ஒரு நாள்ல 24 ஹவர்ஸ்ல. ஸோ அதனால மீட்டிங் த 23 ஹவர்ஸ் மார்க். ஆனா இது பண்ணணுன்றதுக்காக சாப்பாடு ஸ்கிப் பண்ணல. பட் அது ஒரு மாரி அந்த கழட்டி போடுற வேலை வந்து ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கு சம்டைம்ஸ். ஸோ அதனால ஐம் டூயிங் தட். பட் இப்பதான் ஒரு ஒரு 2 நாளைக்கு ஒன்ஸ் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் தின்னுமோனா கேவலமா ஆக்கிராத உடம்பன்ட்டு நான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ எந்த மீலையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே. ஒழுங்கா சாப்பிடுங்க. நெறைய ஸ்நாக்கிங் வேல வந்து கம்மியாயிருக்கு. வெயிட் லாஸ் அதனால ஆயிருக்கா அப்டின்னா, இல்ல. வெயிட் லாஸ்ன்னு எதுவும் டிராஸ்டிக்கா ஆகல. பட் மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கு. நான் இப்ப ஜிம்முக்கும் போகாததுனால வெயிட் எதுவும் கெயின் ஆகல. அது அப்டியே அந்த 50, 51 இதுலயே வந்து மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கு. அதுதான் என்னுடைய ஐடியல் வெயிட் லாஸ்ட் ஒரு 1 இயரா. ஸோ தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் இந்த பேசம்போது டிஃபரெண்ட்டா பேசுறது. அது வந்து புது ட்ரே மாத்தும்போது ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. பிகாஸ் எனக்கு சோர்னஸ் இருக்கு, தலைவலி இருக்கு. அண்ட் புது ட்ரேல அந்த பிளாஸ்டிக் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால என்னன்னு தெரியல. நான் எப்ப பார்த்தாலும் கான்ஸ்டன்ட்டா அந்த என்னுடைய பல்லு அந்த பிளாஸ்டிக்க வந்து ஈரம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்பதான் என்னோட லிப்ஸ் வந்து ஈஸியா கிளைட் ஆகுது. இல்லன்னா என் லிப்ஸ் வந்து பல்லுல போய் ஒட்டிக்குது. நான் வாய தொறக்கும்போது அப்படியே ஒரு மாரி ஒரு மாரி ஆகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு மாரி வியர்டான ஒரு ஃபீலா வந்து குடுக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபியா இருக்கு. ஸோ அப்பப்ப நான் கான்ஸ்டன்ட்டா ஒரு மாரி கான்ஷியஸா இப்டி பண்ணி, பண்ணி என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் பல்லுகள வந்துட்டு ஈரம் பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கு லிப்ஸ் வந்து ஈஸியா கிளைட் ஆகுறதுக்கு. அது ஒரு பிரச்சனையா இருக்கு. வேற எதுவும் பெருசா இல்ல. ஐ ஹேவ் பின் யூசிங் தீஸ் சூவீஸ் நெறைய. ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் மந்த்ல அந்த ஃபர்ஸ்ட் அந்த 1 வீக்ல வந்து அப்டியே கடிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கு. நங்கு நங்குன்னு கடிக்கணும் போல இருக்குன்ற அந்த ஃபீல் வந்து இது கொஞ்சம் போக்கிருது. ஸோ இத நான் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்திலேயே வச்சுப்பேன். வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது தோணுச்சுன்னா அப்டியே ஜஸ்ட் இப்டிதான். ஆ செம்ம சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். புதுசா போடும்போது இது எப்டி இருக்கும்னா, இது வந்து வலிக்கும். அந்த டைட் பண்ற பல்லுலாம் வந்துட்டு கொஞ்சம் வலிக்கும். கடிக்க முடியாது. இப்போ இட்ஸ் பீன் அ வீக். 8 டேஸ், 9 டேஸ் ஆயிடுச்சு நான் லாஸ்ட் ட்ரே மாத்தி. அதனால இப்போ ரொம்ப கம்ஃபியா இருக்கு. இந்த ஒரு லாஸ்ட் 2 டேஸ் தான் வந்து நான் இஷ்டத்துக்கு தின்னுட்டு இருக்கேன். ஏன்னா, என்னால கடிக்க முடியுது, மெல்ல முடியுதுன்ட்டு. ஆ ஸோ ஐ டூ திஸ். ஐ வாஷ் இட் அண்ட் ஐ பிளேஸ் இட். ஸோ இது நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்னு நான் என்ன ஒண்ணு மென்ஷன் பண்ணணும்னு நெனச்சேன்னா, என் நெகம். என் நகத்த நான் பறி குடுத்துட்டேன். ஆ இந்த கிளிப்ப கழட்டி மாட்டுறது. அது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். அந்த எண்டுல நான் யூஸ் பண்றேன் அப்டின்றதுனால நகம் வந்து போயிருச்சு. ஸோ இந்த விரலும் நான் யூஸ் பண்ணேன். இது உடையல. பட் இது உடைஞ்சிருச்சு. ஐ அம் ரியலி வெரி டிசப்பாயிண்டட். இதுக்காக நான் ஒரு டூல் வேற வாங்குனேன். ஆனா அந்த டூல் வந்துட்டு எனக்கு கம்ஃபியா இல்ல. அத போட்டு ரிமூவ் பண்றதுக்கு. ஆ ஸோ நகம் தான் போயிருச்சேன்னு கொஞ்சம் கவலையா இருக்கு. இப்ப பாத்து பாத்து யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரேஸ கிளீன் பண்றதுக்கு இந்த ஒரு ரீடைனர் ஸ்லாஷ் அலைனர் கிளென்சர்ன்னு இந்த ஒரு டேப்லெட் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது நான் சில யூடியூபர்ஸ் மென்ஷன் பண்ணி பார்த்தேன். அவங்க லைக் இன்விசிலைன் யூஸ் பண்ணவங்க, அலைனர்ஸ் யூஸ் பண்ணவங்க ரெக்கமெண்ட் பண்ணி. இது என்னன்னா, அதோ இந்த மாதிரி டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கு. இது நான் வந்து ஆ லைக் யூஸ் பண்ற ட்ரேஸ்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கல கிளீன் பண்றதுக்கு. எனக்கு லைட்டா பயமா இருந்தது. என் ட்ரேஸ் ஏதாவது டேமேஜ் பண்ணிருச்சுனா அப்டின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் வந்துட்டு என்னுடைய 3 ட்ரேல இருக்கேனா, என்னுடைய 2ண்ட் ட்ரே வந்து ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணிட்டு இது மறுபடியும் எடுத்து அந்த கவர்லயே வைக்கும்போது, இந்த டேப்லெட் ஒண்ண வந்துட்டு ஒரு கப் எடுத்துப்பேன். இந்த டேப்லெட்ட போட்டுருவேன். அந்த ட்ரேஸ உள்ள போட்டுருவேன். தண்ணி போட்டு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு, அப்படியே எடுத்து ரின்ஸ் பண்ணிட்டு நீங்க வச்சிர வேண்டியது தான் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம். இதுலயே வந்து ஹவ் டூ யூஸ் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து பண்றேன். இது வந்து ரீடைனர வந்து ப்ராப்பரா கிளென்ஸ் பண்றதுக்கோ, ஸ்டெயின் ரிமூவ் பண்றதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத ரெகுலராவே யூஸ் பண்ணலாம். டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் உங்களுடைய கிளிப்ஸ்க்கு அப்படின்ட்டு வந்து நான் கேள்விப்பட்டேன். ஆனா நான் அப்படி யூஸ் பண்றது இல்ல. நார்மல் என்னுடைய பேஸ்ட் அண்ட் பிரஷ் தான் வச்சு நான் வந்துட்டு கிளீன் பண்றது. எனக்கு வந்துட்டு கிளினிக்ல அதான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பேஸ்ட் பிரஷ் வச்சே நீங்க வந்துட்டு சாஃப்ட்டா ஜென்டிலா வந்துட்டு இத கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதான் நான் வந்து பண்றேன். ஸோ அதுதான். இப்போ வந்துட்டு ஜூன் 12 இன்னைக்கு நைட் வந்துட்டு என்னுடைய 4த் அலைனர் நான் மாத்துனேன்னா, அதுக்கப்புறம் அடுத்த அப்பாயின்ட்மென்ட் நான் வந்துட்டு போயிட்டு செக் பண்ணணும். அதுதான் வந்து அப்டேட் ஃபார் நவ். அடுத்த அப்பாயின்ட்மென்ட்ல வந்துட்டு போய் செக் பண்ணா, மறுபடியும் ஏதாவது சொரண்டணுமா, நோண்டணுமா அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு, ஆ என்ன அப்படின்றத அடுத்த அப்டேட் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ
இது அப்டேட்ஸ் பொறுத்து நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன். இப்ப எனக்கு இந்த 1 மந்த் என்னெல்லாம் ஃபீல் பண்ணேன், என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றது வந்துட்டு உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அண்ட் இன்னொன்னு ஒண்ணு, இப்போ இந்த அலைனர்ஸோ இல்ல கிளிப்போ எது போடுறதா இருந்தாலும் உங்களுடைய பல்லுக்கு ஏத்த மாதிரி, பல்லு எவ்ளோ கிரவுடடா இருக்கு, ஸ்பேஸ் இருக்கா அப்படின்றத பொறுத்து, டாக்டர் வந்து பல்லு ஏதாவது ஒண்ண ரிமூவ் பண்ணிட்டு, கிளிப் வந்து ப்ராசஸ் பண்ணணும் ஆர் அலைனர் போடணும் அப்படின்ற மாதிரியான சஜஷன்ஸ் குடுக்கலாம். பட் இட் டிபெண்ட்ஸ். நீங்க உங்களோட டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது, அவங்க அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. பல்லு ரிமூவ் பண்ணிட்டு பண்ணலாமா? இல்ல பண்ணாமலே பண்ணலாமா? அப்படின்ட்டு. என் கேஸ்லயும் வந்து கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு பல்லு ரிமூவ் பண்ணிட்டு பண்ணா இப்படி டிஃபரன்ஸ் இருக்கும். பல்லு ரிமூவ் பண்ணாம பண்ணா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. அது ஒரு ஒரு 5% டிஃபரன்ஸ் இருந்தது லைட்டா. பல்லு ரிமூவ் பண்ணிட்டு பண்ணா இப்படி பல்லு இருக்கும் அப்படின்னா, பல்லு ரிமூவ் பண்ணாம பண்ணா இப்படி இருக்கும். ரொம்ப மைன்யூட் சேஞ்ச் தான். நான் டாக்டரே கேட்டேன். பண்ணிட்டு பண்ணணுன்றது அவசியமா? அப்படின்றது. என்ன கேட்டா அவசியம் இல்ல அப்டின்னாரு. என்னுடைய கேஸ்க்கு. சோ நான் வந்து வேண்டாம். எனக்கு இந்த பல்லு புடுங்குறதெல்லாம் வந்து ஐம் நாட் ஃபைன் வித் இட். சோ அப்டியே பண்ணலாம் அப்டின்ட்டு. இப்ப நடுவுல ஒரு 3 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி உங்களுடைய பல்லு எக்ஸ்ட்ராக்ஷனுக்கான டேட் வந்துருச்சு. சோ நீங்க கிளினிக் வரீங்களா அப்டின்னாங்க. என்னது பல் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு டேட்டா? இல்ல இல்ல டாக்டர் சொன்னாங்க. எனக்கு வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். சோ நான் அத எடுக்கல அப்டின்னு. ஓகே ஃபைன் அப்போ அப்டின்ட்டாங்க. சோ இதுவும் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் எனக்கு வந்து முன்னாடியே தெரியாது. நான் போயிட்டு அலினர் போடணும் அப்டின்னும்போது எனக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள், நெறைய விஷயங்கள் தெரியாது. இது லைஃப் லாங் நான் போடணும். லைஃப் லாங் இது இல்ல, இது இல்ல. இந்த கிளிப் இல்ல. இது அலைனர். ரீடைனர்ன்னு ஒண்ணு வந்துட்டு லைஃப் லாங் போடணும். ஆர் அடுத்த ஒரு 5 to 6 இயர்ஸ் போடணும். இந்த மாரி பல்லு நேச்சுரல் ஃபார்ம்ல இருந்து கொஞ்சம் நான் ஏதோ மாத்துறேன் அப்டின்னாலே, அது வந்து நான் லைஃப் லாங் கன்சிஸ்டன்ட்டா பண்ற ஒரு விஷயமா இருக்குமா. இது மெயின்டெயின் பண்றது. இதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்து ப்ரொசீஜர் போக போக தான் வந்து என்னோட டாக்டர் கிட்ட நான் கேட்டு வந்து செக் பண்ணிக்க போறேன். என் கேஸ்ல எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஜென்ரலான ஒரு விஷயம் என்னன்னா, லைஃப் லாங் போடுறது ஏன்னா, இப்ப நம்மளோட நேச்சுரல் போன் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒண்ண மாத்தி வந்து வச்சிருக்கோம். அது அப்படியெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகாது. ஏன்னா இப்பல்லாம் இப்ப வந்து நமக்கு வந்து வளர்ந்துருச்சு. போன் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்ப குழந்தை வயசுல இருக்கும்போது தான் அது வந்துட்டு அழகா ஃபார்ம் ஆகுறது. இந்த கை சுப்பி நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறோம். இல்ல வேற ஏதாவது காசஸ்னால அந்த மாதிரி என் கேஸ்ல நான் கை சுப்பி எனக்கு வந்து அந்த மாதிரி பல்லு மேல கீழன்னு ஆனது. சோ அது குழந்தையிலருந்து வளர்ந்து ஃபார்ம் ஆன ஒரு விஷயம். ஒரு 20 வருஷமா இதே ஸ்ட்ரக்சர்லயே இருக்கு. அத நம்ம ஒரு 1 இயர்ல மாத்துறோம்ன்னும்போது, மாத்துனது அப்படியெல்லாம் இருக்காது. மறுபடியும் வி ஹேவ் டூ லாக் இட் இன். அடுத்த ஒரு 20 வருஷத்துக்காச்சு. சோ இட் மேட் சென்ஸ் எனக்கு. அண்ட் நெறைய பேர் இது பண்ணவங்களும் அண்ட் கிளிப் போட்டவங்களுமே வந்து சொல்றது என்னன்னா, உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரு நைட் ரொட்டீன்ல நீங்க எடுத்து நைட் மட்டும் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து யூல் கெட் யூஸ்ட் டூ இட் அப்படின்றது. சோ ஃபர்ஸ்ட்டு தான் அத கேள்விப்பட்டோனே லைஃப் லாங் போடுறதா அப்படின்னு எனக்கு வந்து பதறிச்சு. நவ் ஐ அம் லைக் ஓகே ஃபைன். இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸ்கின் கேர் பண்ற மாரி இது ஒரு பல்லு கேர் அப்படின்ட்டு. சோ அதுவும் வந்து நான் சொல்லிக்கிறேன் விரும்பிக்கிறேன். அதையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். இந்த மாரி நெறைய டங் ட்விஸ்ட், மவுத் ட்விஸ்ட்லாம் ஆகுது. இத போட்டுருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்கா. சோ யாஹ்! இன்னைக்கு வந்து அப்டேஷனுக்கு அவ்வளவுதான். அடுத்தது வேற ஏதாவது அப்டேட் இருந்தா ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் இட். சோ என்னோட சேனல்ல இன்விசிலைன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் ஆர் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த் இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மந்த். சோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுல அந்த வீடியோ அங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. So this is the situation right now, June 12க்கு. So yeah, I hope you guys found this video useful ஏதாவது ஒரு விதத்துல. And yeah, அவ்வளவுதான் for today. I'll see you in my next one. Bye.